வாழ்க்கையில் உறவுகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது கண்ணன் எஃப்எம் லைவ்ஸ் சேனலில் யாதும் நிகழ்ச்சியில் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கால், மச்சான் எங்கேயாச்சும் வெளியில் போகலாமாடா. சரி, எனக்கும் எதுவும் வேலை இல்லை அப்படின்ட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணி அவன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டு சுற்ற வேண்டிய இடம் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸுக்காகலாம் ஒன்றும் வெயிட் பண்ணலை, அவன் கேப் புக் பண்ணியிருந்தான், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்ல மழை, வெப்பச்சலனம், நல்ல மழை, எல்லோரும் பரபரப்பாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வண்டியில் டூ வீலரில் நனைஞ்சிக்கிட்டே, நிறைய பேர் அவங்கவுங்க காரில் பஸ்ஸில் ஏறி கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு, இப்படி பல பல விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. என்னோடய கண் ஏனோ சுற்றி பக்கத்தில் இருந்த ஒரு பழைய புத்தக கடை, அதை நோக்கி ஏனோ போயிட்டு இருந்துச்சு. கண்ணன் எஃப்எம் லைவ் சேனலில் யாதும் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டார். அங்கே ஒரு 50 to 55 வயது இருக்கும் ஒரு முதியவர்னு சொல்ல முடியாது, ஒரு பெரியவர். ஒரு பழைய புத்தகத்தை கையில் வச்சுட்டு அந்த ஊசி நூலில் கொஞ்சம் கொஞ்சமாக தச்சுக்கிட்டே இருக்கார். அவர் அந்த புத்தகத்தை தச்ச அழகை பார்க்கணுமே, ஒவ்வொரு பக்கத்தையும் அவ்வளவு மென்மையாக அவ்வளவு பொறுமையாக வச்சு அதோடய எட்ஜஸ் கார்னர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு பக்கமாக வச்சு தச்சுக்கிட்டே இருந்தார். நமக்கு எல்லாருமே தெரியும், நம்ம ஸ்கூல் புத்தகத்தை சின்ன வயசில் அந்த அட்டை பக்கங்கள் கிழிந்து விடக்கூடாது என்பதற்காக பைண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம கொடுப்போம். நம்ம அப்பா அதை வாங்கி கடையில் கொடுத்து அதை பைண்டிங் பண்ணி கொண்டாந்து கையில் கொடுப்பாங்கல்ல, அப்போ நமக்கு இருக்குமே அந்த ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷம் அந்த பெரியவரோட முகத்தில். கண்ணன் எஃப்எம் லைவ் சேனலில் யாதும் நிகழ்ச்சியில் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். நான் அப்படின்னு சொல்லிக்கிறத விட இந்த உலகத்தில் இருக்க இந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களையும் அதில் இருக்க ஒவ்வொரு மனிதர்களையும் தங்களோட வாழ்நாளில் இணைக்கிறப்ப ஏன் ஒரு பொறுமை இல்லாமல் ஒரு அவசர கோலத்தில் ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி எடுத்தவங்க அவுத்தவங்க ஏன் செய்கிறாங்க? அந்த பெரியவரை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம் எல்லோரும் இந்த உலகம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அந்த மனுஷன் எவ்வளவு அமைதியாக நேர்த்தியாக அந்த வேலையை செஞ்சார் பார்த்தீங்களா? என் வாழ்க்கையும் நான் இப்படி தான் தச்சிருக்கலாம். உடைஞ்சு போன என் உறவுகள், சிதறி போன என் நேரங்கள், ரொம்ப அழகான கவிதைகளாக இருக்குங்களே அப்படின்னு கண்ணன்ட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், எனக்கு கவிதை சுட்டு போட்டாலும் வராது. ஏனோ தெரியல, அந்த பெரியவரை பார்த்தப்போ என் மனசில் தோன்றின அந்த அழகான தமிழ் வரிகளாக கூட இருக்கலாம். கண்ணன் இது எல்லாத்தையும் அவசரப்படாமல் கோபப்படாமல் அந்த பெரியவர் மாதிரி பொறுமையாக தச்சு சரி பண்ணியிருக்கலாம். அவர் தச்சது புத்தகத்தை இல்லை, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உண்மையை சொல்ல போனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு அவசர கோலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த முதியவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே நேர்த்தி. எது செஞ்சாலும் சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் அன்பையும் கவனத்தையும் கொடுத்தோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தனி அழகாக இருக்குல்ல. நாமளும் அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் பேசுகிறப்போ கொஞ்சம் பொறுமையாகவும் அன்பாகவும் பேசியிருந்தால் எத்தனையோ உறவுகளை இன்றைக்கி நம்ம தக்க வச்சுருக்கலாம். சில நேரங்களில் சில கோபத்தில் எடுக்கிற அந்த முடிவு இருக்குதே, வாழ்க்கையில் எத்தனை இவ்வளோ உறவுகளை நாம் இழந்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு உறவையா இல்லை உங்கள் மனசையா? அந்த முதியவரை தச்ச மாதிரி பொறுமையாக உங்கள் அன்பையும் கவனத்தையும் வச்சு அதை தைக்க ஆரம்பிங்க. கேளுங்கள், சிந்தியுங்கள்.
வாழ்க்கையை உணருங்கள். இது உங்கள் எஃப்எம் லைவ்ஸ் சேனலின் யாதும்.